Dear law students and budding advocates, நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். நான் இப்போ ஹீபஸ் கார்பஸ் மனு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹீபஸ் கார்பஸ் மனு அப்படிங்கிறது ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நீதி பேராணையாகும். அதாவது யாராவது ஒருத்தரை தேவையில்லாமல் காவலில் வச்சுருந்தாலும் சரி, இல்லீகலாக அவங்கள காவலில் வச்சுருந்தாலும் சரி, அவங்கள கொண்டு நீதிமன்றத்திற்கு முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு ஆணையிடும் மனு தான் ஹீபஸ் கார்பஸ் மனு. இது சட்டத்திற்கு புறம்பான அல்லது தன்னிச்சையான ஒரு டிடென்ஷன், ஒருத்தவங்களை சிறைப்பிடிச்சிருந்தா அவங்கள தடுக்கிறதுக்காக, டிடென்ஷனில் இருக்கிறவங்கள பாதுகாக்கிறதுக்காக இந்த மனுவை நம்ம ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யலாம் அல்லது சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யலாம். ஆட்கொணர்வு மனு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்டவருடைய ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்கிறதுக்காகவும் தனி மனிதருடைய சுதந்திரத்தை பறிக்காமல் இருப்பதற்காகவும் இந்த மனு தாக்கல் செய்ய முடியும். ஒருவர் சட்டவிரோதமாகவோ அல்லது தவறான காவலில் வைக்கப்பட்டிருந்தாலோ அவரை நேரில் ஆஜர்படுத்துமாறு காவல்துறைக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ உத்தரவிடும் ஒரு நீதி பேராணைக்கு பேர் தான் ஹீபஸ் கார்பஸ் மனு அப்படிங்கிறது. இந்த ஆணை ஒருவரின் சிறைவாசம் அல்லது தடுப்பு காவலின் உண்மைத்தன்மையை ஆராய்வதற்கு மிகவும் உதவுகிறது. மனிதருடைய அடிப்படை சட்ட உரிமைகள் மீறாமல் இருப்பதற்கு இந்த மனு மிகவும் உபயோகமாக இருக்கிறது.